குட்டி ஸ்டோரி யூடியூப் சேனல். அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. Thank you. வாங்க நண்பர்களே, டுடே குட்டி ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாமா? 4 பசுவின் ஒரு சிங்கத்தின் பசியை தீர்க்கும் குள்ளநரி. வாங்க நண்பர்களே பார்க்கலாம். ஒரு காட்டில் 4 பசுக்கள் மேய்ந்து கொண்டிருந்தன. அங்கு கிடைக்கும் புல்களை சாப்பிட்டு 4 பேர் ஒன்றாகவே இருந்தன. காட்டில் நடுவில் நடந்து கொண்டிருந்த குள்ளநரி அங்கு பார்க்கும்போது சிங்கம் சோகமாக இருப்பதை கண்டது குள்ளநரி. அதை பார்த்து குள்ளநரி சிங்கமிடம் சென்றது. சிங்கராஜா, ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டது. அப்போ சிங்கம் சொன்னதாம், எனக்கு இரையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சோகமாக சொன்னதாமா. அப்போ குள்ளநரி, சிங்கராஜா கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு இரையை நான் தேடி தருகிறேன் என்று சிங்கராஜாவுக்கு வாக்கு கொடுத்தது. அங்கிருந்து சென்றது இரையை தேடி குள்ளநரி. என்னது, இரையே கிடைக்க மாட்டேங்கின்றது என்று நடந்து கொண்டப்போ தூரத்தில் பார்த்த 4 பசுவிடம், ஆகா 4 பசு ஒன்றாக இருக்கிறது, அந்த இடத்து சென்று அவரிடம் பேச்சு கொடுத்து அதனிட திசையை மாற்றி சிங்கராஜாவிடம் சொல்லுவோம் என்று குள்ளநரி வேஷம் போட்டு சென்றது பசுவிடம். நன்றாக சாப்பிட்டு கொண்டிருந்த பசுக்களிடம் சென்ற குள்ளநரி, பசுவே, இங்கே நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தால் இறை வேகமாக முடிந்துவிடும் புல்லுகள். நீங்கள் தனித்தனி திசையில் போய் சாப்பிட்டால் புல்லுகள் நிறைய கிடைக்கும் அல்லவா? நீங்கள் தனித்தனி திசையில் சாப்பிடுங்கள் அப்படின்னு பசுவிடம் கூறியது குள்ளநரி. அதை கேட்ட பசு, அடடா, இதுவும் நல்ல யோசனையாக இருக்கிறதே, சரி அதே போல் செய்வோம் என பசுகள் முடிவெடுத்தது. பசுகள் புல்லை தேடி சென்றன. சிங்கராஜாவிடம் சென்றடைந்த குள்ளநரி, சிங்கராஜாவே, நான் தான் சொன்னேன் அல்லவா, உங்களுக்கு இரையே நான் தேடி தருகிறேன் என்று. அது நான் செய்து விட்டேன். உங்களுக்கு 4 பசுவை நான் இரையாக தருகிறேன். அதிடம் பேசி 4 திசையில் போய் புல்லை சாப்பிட சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஒரு நாள் 1 வேட்டையாடி சாப்பிட்டால் 4 நாளைக்கு 4 பசுவை நீங்கள் சாப்பிடலாம். உண்டு மகிழுங்கள் சிங்கராஜா என்று கூறியது குள்ளநரி. அதை கேட்ட சிங்கராஜா, நன்றி நரியாரே, உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய போகிறேனே தெரியவில்லை, எனக்கு இவ்வளோ பெரிய உதவி நீங்கள் செய்திருக்கிறாய் என்று நன்றி கூறி இடத்திலிருந்து சென்றது சிங்கராஜா வேட்டையாடுவதற்காக. சாப்பிட்டு கொண்டிருந்த பசு சிங்கம் பாய்ந்து வருவதை பார்த்து இடத்திலிருந்து அப்பொழுது பசு ஓர்த்ததாம், நம்ம 4 பேர் ஒன்றாக இருந்திருந்தால் இந்த பிரச்சனைகள் வந்திருக்குமா? 4 பேர் ஒன்றாக இருந்தால் யாராச்சும் நம்மளை சாப்பிட வந்திருப்பார்களா என்று ஓர்த்த பசு புல்லுக்கு ஆசைப்பட்டு வந்ததால் இப்பொழுது சிங்கத்துக்கு பரியாக போகிறோமே என்று வருத்தத்துடன் கூறியது பசு. குட்டீஸ், இதோட கதையின் அர்த்தம் பேராசை பெருநஷ்டம்.